பன்னீர் டிக்கா மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு 20 முந்திரியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக பிரித்து வச்சுக்கணும். குடை மிளகாயையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பன்னீரை ஒரு பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், ஊற வச்சுருக்க முந்திரியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பவுலில் 2 கரண்டி ஃப்ரெஷ்ஷான தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் பன்னீர் டிக்கா மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் டிக்கா மசாலா ஒரு பெரிய ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பன்னீர், குடமிளகாய், வெங்காயம் இது மூணுத்தையும் போட்டு நல்லா கலந்து மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். பத்து நிமிஷம் கழித்து இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு ஊற வச்சுருக்க பன்னீர், வெங்காயம், குடமிளகாய் இது மூணுத்தையும் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மிதமான தீயில் பொரிச்சு எடுத்துக்கணும். எல்லா பன்னீரையும் இது மாதிரி பொரிச்சு எடுத்த பிறகு இப்போ நம்ம தந்தூரி ஃப்ளேவர் வர்றதுக்காக ஒரு துண்டு தேங்காயோட அடுப்பில் வச்சு நல்லா நெருப்பான பிறகு அந்த நெருப்பு துண்டுகளை ஒரு சின்ன கிண்ணத்தில் இது மாதிரி வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். இந்த மெத்தடில் பண்ணும்போது பன்னீரில் அந்த தந்தூரி ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இறங்கி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம். பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி விழுது, அரை கிளாஸ் தண்ணீர், கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடணும். 2 நிமிஷம் கழித்து 2 கரண்டி தயிர், பொரிச்சு வச்சுருக்க பன்னீர் துண்டுகள், 1 கரண்டி டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுடணும். கிரேவி நல்லா கொதித்து இந்த மாதிரி வெண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான க்ரீமையும் கலந்துட்டு பரிமாறிடலாம். வாசனையும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை நம்ம சப்பாத்தி, நான் எது கூட வேணாலும் பரிமாறிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த மலாய் பன்னீர் டிக்கா மசாலா கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.